கோடியக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 10 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். நாகப்பட்டினத்தை அடுத்த அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஆனந்தன், வெற்றிவேல் ஆகியோருக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த 21ஆம் தேதி 10 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். கோடியக்கரைக்கு தென்கிழக்கே இன்று அதிகாலை நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த அவர்களை சுற்றி வளைத்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டியதாக கூறி சிறைப்பிடித்தனர். 2 படகுகளையும் 10 மீனவர்களையும் காங்கேசன் துறைமுகத்திற்கு கொண்டு சென்று இலங்கை கடற்படையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கைது நடவடிக்கையின் போது எதிர்பாராத விதமாக ராஸ்வின் என்ற இலங்கை கடற்படை வீரர் கடலில் விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடந்த 10 நாட்களில் மட்டும் தமிழகத்தை சேர்ந்த 38 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டதை கண்டித்து அங்கு நேற்று வேலை நிறுத்தம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.